வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனந்தபுரம் வரலாற்று சமரின் 16ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. பெரும் படை தகுதி நிலை தளபதிகள் மரணத்தை தழுவிய துன்பியல். கடவுச்சீட்டு பெறுவதில் ஈழத்தமிழர்களுக்கு சிக்கல். இனமத அடையாளங்கள் புறக்கணிக்கப்படும் அபாயம். ஜோசிதவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் நெருக்கடி. இந்தியாவின் மாநிலமாக மாறும் இலங்கை. மோடியுடன் அனுர ஒப்பந்தம் என்கிறார் விமல். வெலிக்கடை காவல் நிலையத்தில் இளைஞர் மர்ம மரணம். விசாரணை நடத்துமாறு கோரிக்கை. பாடசாலை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. பாடசாலை மாணவர்கள் கைது. தமிழர் தாயகத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றின் அசைவியக்கத்தை பெரும் பேரழிவு நிலைக்கு மாற்றிய ஆனந்தபுரம் வரலாற்று சமரின் 16வது ஆண்டு நினைவு தினம் என்றாகும். தமிழீழ விடுதலை புலிகளின் வரலாற்றில் ஒரே தடவையில் பெரும் படை தகுதி நிலை தளபதிகள் மரணத்தை தழுவிக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களின் இன மத அடையாளங்களை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கடவுச்சீட்டிற்கான புகைப்படங்களை எடுக்கும்போது பெண்கள் நெற்றியில் பொட்டிடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்தை மேற்கோள் காட்டி ஸ்ரீலங்கா குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே ஸ்ரீதரன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் புதிய கடவுச்சீட்டிற்கான புகைப்படங்களை எடுக்கும் போது தமிழ் பெண்கள் பொட்டிடுவதும் இந்து சமய குருமார்களாக இருந்தால் அவர்கள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட மத அடையாளங்களை தரித்திருப்பதும் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என அகில இலங்கை அரச உரிமை பெற்ற புகைப்பட பிடிப்பாளர்கள் சங்கத்தினரால் வடக்கு மாகாண புகைப்பட பிடிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். குறித்த அறிவிப்பானது தமிழ் மக்களின் இன மத அடையாளங்களை வலிந்து பறிக்கும் ஓர் அடிப்படை உரிமை மீறலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக தமிழர்களது மரபார்ந்த பண்பாட்டு அடையாளங்களுள் ஒன்றாகவே தமிழ் பெண்கள் பொட்டிடும் பழக்கத்தை காலம் காலமாக பின்பற்றி வருகின்றார்கள் என்றும் ஒரு இனத்தின் உணர்வு நிலையோடு ஒன்றித்து போயுள்ள இயல்பான வாழ்வியல் விடயங்களை தார்மீக காரணங்கள் எவையுமின்றி தடுக்க நினைப்பதும் அது சார்ந்த செயற்பாடுகளை அதிகார ரீதியாக நடைமுறைப்படுத்துவதும் மிலேச்சத்தனமான அடக்குமுறை என அவர் சுட்டிக்காட்டினார். உணர்வு நிலை சார் பண்பாட்டு அடையாளம் பறிப்பதென்பது எத்தகைய தாக்கங்களை உருவாக்கக்கூடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு ஈழத்தமிழர் தனது இனம் சார்ந்த மதம் சார்ந்த தனித்துவ அடையாளங்களை துறந்தே ஆக வேண்டும் என்ற எந்த தேவைப்பாடும் இல்லாத நிலையில் இந்த நாட்டு பிரஜைகளின் அடிப்படை உரிமை மீறும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மேற்படி அறிவுறுத்தலை உடனடியாக மீளப்பெறுவதன் மூலம் தமிழ் மக்களின் தனித்துவ அடையாளங்களையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்யுமாறு ஸ்ரீதரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஆகியோருக்கு எதிரான நிதி மோசடி வழக்கு மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அவர்களை பிணைகளில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்சி பொரெஸ்ட் ஆகிய இருவரும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ஆதித்ய படபெட்டிகே முன்னிலையில் இன்று கையளிக்கப்பட்டது. இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிராகரிக்கப்பட்ட சுமார் 37 வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு ஸ்ரீலங்கா மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த எழுத்தாணை மனுக்களை ஆராய்ந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாபர் டாகீர் மற்றும் KP பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பிறப்புச் சான்றிதழ் மூலப்பிரதி இணைத்தல், சத்திய கடதாசி தொடர்பான பிரச்சினை மற்றும் பிறப்புச் சான்றிதழ் நகல் தொடர்பான பிரச்சினை என்பவற்றால் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பாக தமது தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது.
அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு குறித்து அரசாங்கத்தின் பரிந்துரைகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழு மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. ஒரே நாடு என்ற வகையில் எவ்வாறு செயற்படுவது மற்றும் நிலைமையை எதிர்கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 44% வரி விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு பின்னணி அடிப்படையிலும் சிறிய பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையை போன்ற நாடுகள் பாரிய அளவில் வரி விதிப்பதால் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலை தொடர்பில் ஒரு நாடு என்ற வகையில் எவ்வாறு செயல்படுவது மற்றும் நிலைமையை எதிர்கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ, நீதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வர்த்தக அமைச்சின் செயலாளர் ஏ விமலேந்திர ராஜா, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார அலுவல்கள் பணிப்பாளர் நாயகம் தர்சன பெரேரா, இலங்கை வணிக சபையின் தலைமை பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒப்பந்தம் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்காமல் திருட்டுத்தனமான முறையில் கைச்சாத்திடப்பட உள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்தார். இலங்கையை இந்தியாவின் 29வது மாநிலமாக மறைமுகமாக மாற்றியமைக்கும் செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தற்போது உடந்தையாக செயற்படுகின்றார் எனவும் பிமல் வீரவன்ச தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான உத்தியோகபூர்வ அரசு விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இணக்கப்பாடுகள் குறித்து இலங்கை ஊடகங்கள் முக்கிய பல விடயங்களை வெளிப்படுத்தவில்லை. அரசாங்கமும் உண்மையை வெளிப்படுத்தவில்லை. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்களின் உள்ளடக்கம், அதனால் இலங்கைக்கு கிடைக்கும் சாதக மற்றும் பாதக விளைவுகள் குறித்து போதுமான விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. தீர்மானம் மிக்க வகையில் 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. இலங்கை ஊடகங்கள் வெளிப்படுத்தாத பல விடயங்களை இந்திய ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட உள்ள ஒப்பந்தம் நாடாளுமன்றத்திற்கோ நாட்டு மக்களுக்கோ அறிவிக்கப்படவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியா தொடர்பில் தேர்தலுக்கு முன்னர் குறிப்பிட்ட விடயங்களுக்கும் தற்போது கொண்டுள்ள நிலைப்பாட்டிற்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கையை இந்தியாவிடம் காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். தற்போது இவர் என்ன செய்கிறார்? தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு நிவாரண விலையில் உணவுப் பொதியை வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு அமைய அஸ்வசும நலன்புரி உதவிகளுக்காக புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த 8,12,753 விண்ணப்பதாரிகளின் தகுதியான பயனாளிகளுக்கு இந்த உணவுப் பொதி வழங்கப்பட இருந்தது. 5,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொதி 2,500 என்ற நிவாரண விலையில் வழங்கும் பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த நிவாரண விலையிலான உணவுப் பொதி வழங்கும் திட்டத்திற்கு சமீபத்தில் அமைச்சரவையில் அனுமதி கிடைத்ததோடு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 13 வரையான காலப்பகுதியில் லங்கா சதோச மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம் விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்தன. இந்த நிலையிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் குறித்த உணவுப் பொதியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு தேர்தல் ஆணைக்குழு எழுத்துப்பூர்வ அறிவித்துள்ளது. வெளிக்கடை காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். சத்சர நிமேஷ் என்ற 25 வயது இளைஞர் கடந்த 1ஆம் தேதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் சித்திரவதை காரணமாகவே இளைஞர் உயிரிழந்துள்ளதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பதுளையைச் சேர்ந்த குறித்த இளைஞன் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் 1ஆம் திகதி ராஜகிரிய பகுதிக்கு சென்றபோது ஒரு கும்பல் முச்சக்கர வண்டியில் அவரை துரத்திச் சென்ற நிலையில் அருகிலுள்ள வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். எனினும் அங்கிருந்தவர்கள் திருடன் என்று நினைத்து கட்டி வைத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். வெலிக்கடை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞர் தனது தாயாருக்கு தொலைபேசியூடாக காவல்துறை அதிகாரிகளால் துன்புறுத்தப்படுவதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது.
இது தொடர்பாக சிறை கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழுவின் நிர்வாக இயக்குனர் சட்டத்தரணி சேனக பெரேரா விசாரணை நடத்த கோரி காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தில் இளைஞரின் தாயார் மற்றும் பிற தகவல்களின்படி இளைஞன் காவல்துறை காவலில் இருந்தபோது பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளான நிலையில் 2ஆம் திகதி உயிரிழந்துள்ளதாக தாய் அறிந்து கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. இளைஞரின் தாய் காவல் நிலையத்திற்கு சென்றபோது உடல் ஏற்கனவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது என்றும் இளைஞன் அணிந்திருந்த ஆடை குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருந்ததுடன் உயிரிழந்த இளைஞன் பயன்படுத்திய தொலைபேசியும் அளிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஏதோ மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை குறிக்கின்றன என சட்டத்தரணி சேனக பெரேரா அனுப்பிய கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. காவல்துறையினர் சட்டத்திற்கு முரணான இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இல்லாவிட்டால் தனிமனித உரிமைகள் பாதிக்கப்பட்டு சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடையும் என்றும் குறித்த மரணம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை மேற்கொண்டு பொறுப்பானவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடற்றொழிலாளர்களின் இடப்பிரச்சினை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டார். குறித்த சந்திப்பானது யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஜோசபாஸ் நகர் விடத்தீவிலிருந்து இடம்பெயர்ந்து ஜோசபாஸ் நகரிலே கூடியிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை, தொழில் செய்வதற்கான இடங்கள் சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமாக அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம். 2 இடங்களை நாங்கள் இனங்காண்டிருக்கிறோம். ஒன்று காபர் கோஆபரேஷன், அடுத்தது எருக்கலம்பட்டி கிராமம், எங்களுடைய கிராமத்துக்கு அருகாமையில் உள்ள இடத்தையும் நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக நாங்கள் அமைச்சரோடு பேசியிருக்கிறோம். 7ஆம் தேதி அமைச்சர் வருகை தருவதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நேரே இந்த 2 இடங்களையும் நாங்கள் காட்டி அதில் எது சாதகமான விஷயங்களை கொண்டிருக்கிறதோ அதை நாங்கள் தெரிவு செய்வதென்பதும், ஏற்கனவே காபர் கோஆபரேஷன் நிலத்தை லீசிங்குக்கு எடுத்திருக்கிறார்கள். அது போலீசார் இருக்கிறபடியால் நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே அமைச்சரோடு கதைச்சு 7ஆம் தேதி வருகின்ற போது அந்த விடயங்களை பேசுவதாக சொல்லியிருக்கிறார். இலங்கையில் எதிர்வரும் காலத்தில் மருந்து வழங்கும் செயற்பாட்டில் எந்தவித அரசியல் தலையீடுகளும் இருக்காது என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். மருந்து பற்றாக்குறை மற்றும் காலதாமதமின்றி மருந்துகளை தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கு அவசியமான கொள்முதல் செயல்முறை மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட பிற நடவடிக்கைகளையும் நெறிப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் சுகாதாரத்துறையில் சிக்கல்கள் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஒட்டுமொத்த மருந்து விநியோக செயற்பாட்டில் ஏற்பட்ட குளறுபடிகள், மருந்துகளின் தரம், விலை மற்றும் பற்றாக்குறை ஆகியவை மேற்படி குற்றச்சாட்டுகள் எழுவதற்கு மிக முக்கிய காரணங்களாக இருந்தன. 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரத்துறைக்காக 604 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த தொகையில் 200 மில்லியன் ரூபாய் அடுத்த 8 மாதங்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதோடு வைத்தியர் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்களுக்கான சம்பள தொகையாக 150 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்காக திரைசேரி வழங்கும் பணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஒழுங்குமுறைக்கமைய திரைசேரியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டிருப்பினும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான காலத்தை குறைப்பதில் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும். திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதியை விநியோகஸ்தர்களுக்கு வழங்குவதற்கான செயல்முறையை தாமதமின்றி திறம்பட செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு அவசியமான மருந்துகள் பற்றிய தகவல்களை விரைவாகவும் முறையாகவும் பெறுவதற்கும், மருந்துகளை சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை குறைப்பதற்கும், அதன் மூலம் தொடர்ந்தும் மருந்துகள் வழங்கும் செயல்முறையை உறுதி செய்வதற்கும் ஒரு குழுவாக இணைந்து செயற்படுவது அவசியம். கொழும்பு புறநகர் பகுதியான கோமாகமவில் பாடசாலை மாணவியொருவரை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் 5 பாடசாலை மாணவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரே இவ்வாறு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்.
கொழும்பு புறநகர் பகுதியான ஹோமாஹமவைச் சேர்ந்த குறித்த மாணவி மேலதிக வகுப்புக்கு செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு தனது காதலனுடன் வெளியே சென்றுள்ளார். இதன்போது சந்தேக நபரான காதலன் மாணவியை ஏமாற்றி கோமாகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்கு அழைத்து சென்று தனது நண்பர்களுடன் இணைந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரால் கோமாகம காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி பரிசோதனைகளுக்காக கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரையிலான 6 மணி நேரத்திற்குள் குறித்த மாணவியை கோமாகமவில் உள்ள மாகம்மன பகுதியில் உள்ள 3 வீடுகளுக்கு காதலன் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 15 முதல் 16 வயதிற்குட்பட்டவர்கள் எனவும் ஏனைய இருவர் 17 முதல் 19 வயதிற்குட்பட்ட அவர்களின் நண்பர்கள் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோமாகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் தோல்வியை அடுத்து உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் செயற்பட்டு வரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா ஆலய வழிபாடுகளில் கலந்து கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஈச்சமோட்டை கலட்டிப்புலம் அருள்மிகு ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பிரேரணைக்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதனையடுத்து வக்ஃப் வாரிய சட்ட திருத்த பிரேரணை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் இன்று அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கானோர் திடீரென வீதி மறியலிலும் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் அறிவித்தனர். அமெரிக்காவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மீது அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகள் காரணமாக ஆசிய மற்றும் ஆஸ்திரேலிய பங்குச் சந்தைகள் 2வது நாளாகவும் சரிவடைந்துள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் உலகளாவிய வரிகளை தொடர்ந்து அமெரிக்க முதலீட்டாளர்கள் அச்சத்துடனும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் செயல்பட்டனர். இதனால் அந்த நாட்டு பங்குச்சந்தை நேற்று கடும் வீழ்ச்சி அடைந்தது. பங்குச்சந்தையின் அனைத்து குறியீடுகளும் சரிவை சந்தித்தன. பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பல லட்சம் கோடியை இழந்துள்ளன. 2020 ஆண்டு கொரோனாவிற்கு காலப்பகுதிக்கு பின்னர் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் உலக பங்குச்சந்தைகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பங்குச்சந்தைகள் 2வது நாளாகவும் சரிவடைந்துள்ளன. இந்த நிலையில் விரைவில் பங்குச்சந்தைகள் ஏற்றம் பெறப்போவதாகவும் அமெரிக்கா வளர்ச்சியடைய போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த வரி விதிப்பு அறிவிப்பு உலகளவில் சந்தைகளை உலுக்கும் என்பது எதிர்பார்க்கப்பட்டது என்றும் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்வது போன்ற ஒரு அறுவை சிகிச்சையை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அது மிகவும் நன்றாக நடக்கின்றது என்றும் வரிகளை தவிர்க்க அமெரிக்காவில் தங்கள் தயாரிப்புகளை தயாரிக்க விரும்பும் நிறுவனங்களிடமிருந்து $1 டிரில்லியன் முதலீடு செய்ய தமது நாட்டிற்கு வரும் என்றும் கூறினர். யாராவது அற்புதமான சலுகையை கொடுக்க தயாராக இருந்தால் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும் அமெரிக்காவை மற்ற நாடுகள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வரும் நிலையில் அதை நிறுத்த விரும்புவதாக கூறினர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அனந்தபுரம் வரலாற்று சமரின் 16ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. பெரும் படை தகுதி நிலை தளபதிகள் மரணத்தை தழுவிய துன்பியல். கடவுச்சீட்டு பெறுவதில் ஈழத்தமிழர்களுக்கு சிக்கல். இனமத அடையாளங்கள் புறக்கணிக்கப்படும் அபாயம். ஜோசிதவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் நெருக்கடி. இந்தியாவின் மாநிலமாக மாறும் இலங்கை. மோடியுடன் அனுர ஒப்பந்தம் என்கிறார் விமல். வெலிக்கடை காவல் நிலையத்தில் இளைஞர் மர்ம மரணம். விசாரணை நடத்துமாறு கோரிக்கை. பாடசாலை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. பாடசாலை மாணவர்கள் கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.